வசந்த பஞ்சமி கும்பமேளாவில் நடந்த அதிசயம் வானிலிருந்து கல்கலராய் என்ன அது அதிசயத்த பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 8 மணி வரைக்குள்ளாகவே 62 லட்சம் பக்தர்கள் புனித நீராடிய நிலையில் வானிலிருந்து ஹெலிகாப்டர்கள் வண்ண பூக்களை பக்தர்கள் மீது தூவிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடம் திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். மேலும் அந்த வகையில் இந்த ஆண்டு மகா கும்பமேளா நிகழ்வை பாஜகவின் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு கோலாகலமாக நடத்தி வருகிறது. ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரை நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள், யோகிகள், சாமியார்கள் அங்கு திரண்டுள்ளனர். இதுவரை கோடிக்கணக்கான ஒரு மகா கும்பமேளாவில் புனித நீராடி இருக்கும் நிலையில் மேலும் பலர் அங்கு வருபவர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை 30 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் அங்கு சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் விசேஷம் குறித்த மிகுந்த வசந்த பஞ்சமி இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் மாதந்தோறும் வளர்ப்பிறையில் 5ஆம் நாளாகவும் தேய்பிறையில் 5ஆம் நாளாகவும் பஞ்சமி திதி வருகிறது. இதில் கருட பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, வசந்த பஞ்சமி ஆகிய பிரசித்தி பெற்றவை. ஆடி அமாவாசைக்கு பிறகு கருட பஞ்சமியும், ஆவணி மாதத்தில் வரும் பஞ்சமி ரிஷி பஞ்சமி என அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் தை அமாவாசைக்கு பின் வரும் பஞ்சமி வசந்த பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் வண்ணப்பூக்களை தூவப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த காட்சிகளை உத்தரப்பிரதேச மாநிலம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டுள்ளது. இதை பார்த்து வசந்த பஞ்சமி அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் அன்றைய தினத்தில் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவித்து மஞ்சள் நிற பூக்களை மூலம் அப்படி பூஜை செய்வதும், பிள்ளையாரை மஞ்சளில் வைத்து பூஜிப்பதும், லட்டு உள்ளிட்ட மஞ்சள் நிற பதார்த்தங்களை படைப்பதும், தங்கம் உள்ளிட்டவற்றை வாங்குவதும் வசந்தத்தை கொண்டு வரும் என்பதும் ஐதீகம். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.